ஹலோ கைஸ், ரீசெண்டாக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல வீடியோவை பார்த்தேன். அதான் அப்படியே எப்பவும் போல அப்புறம் நமக்கு யூஸ் ஆகும்னு சேவ் பண்ணி வச்சிட்டேன். லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டென்ட் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த எஃபெக்ட்டை இன்னைக்கு கிரியேட் பண்ணலான்னு கொஞ்சம் பிளான்லாம் போட்டேன். இதில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? சரி, வீடியோ ஷூட் பண்ணலான்னு எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு கேமரா ட்ரைபாட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணா. வணக்கம்ல மாப்பிள. தலை வலிக்குதே. எல்லாம் பார்த்தாச்சுன்னு ட்ரைபாட்ல கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கேமரா ஃப்ரண்ட்ல போய் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். எரியறதுக்கு எதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஜிபே ஜீவாவோட ஒரு கிளாஸ் எங்க வீட்டில் தான் இருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டு அது ஃப்ரண்ட்ல போயிட்டு அந்த கிளாஸை எப்படி எரியணும்னு லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஸோ 4-5 ஆக்ஷன்ஸ்லாம் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எரியற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஆப்ஜெக்ட்டை எரியாம ஃப்ரீஸ் ஆகிட்டு ஆப்ஜெக்ட்டை ஓரமா வச்சுட்டு அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் மறுபடியும் வைக்கணும். இப்படி இப்ப மொட்டை மாடியில வீடியோலாம் எடுத்து முடிஞ்சது. சூரியனுக்கு ஒரு டாட்டா போட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்கணும். அதுக்கு நமக்கு கிரீன் ஸ்கிரீன் வேணும். காசு கூறா. கிரீன் ஸ்கிரீன்னா ரொம்ப காஸ்ட்லின்லாம் நினைச்சிடாதீங்க. 10 ரூபாய்க்கு கிரீன் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தே யூஸ் பண்ணலாம். இல்லனா வீட்டுல அம்மாவோட பிளைன் சாரீஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத்தே யூஸ் பண்ணலாம். இதுவும் என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டோடது. இந்த கிரீன் ஸ்கிரீனை ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு சேர்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் டெய்லரிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து ஒரு கிரீன் கலர் நூல் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே கிளாஸோட 2 சைட்லயும் கட்டிக்கிறேன். இப்போ ரூம்ல லைட்ஸ்லாம் பிரைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கேமரா செட் பண்ணியாச்சு, கிரீன் ஸ்கிரீனை பிளேஸ் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே தான். இப்போ கேமராவை ஆன் பண்ணிட்டு கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி இந்த கிளாஸ் அப்படியே சுத்துற மாதிரி பண்றேன். அவ்வளவுதான் கைஸ். இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லா வேலையுமே முடிஞ்சது. இந்த நூல்லாம் எடுத்த இடத்துல ஒழுங்கா வச்சிடணும், இல்லனா எடுத்துக்கிட்டு இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இப்போ நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, சிம்பிள் தான். நான் இந்த எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். கேப்கட் யூசர்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எரியிற வீடியோ அண்ட் கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரெண்டையுமே ஒரு நியூ ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் எரியிற ஆக்ஷன் இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே ஆப்ஜெக்ட் கையில் இல்லாமல் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கிற போர்ஷனையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் கிளிப்க்கு கொஞ்சம் ஸ்லோமோ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைனல் அவுட்ல ஆப்ஜெக்ட்டும் ஸ்லோவாக தான் சுற்றும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன். அதில் காஷியன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த 2 கிளிப்க்கும் நடுவில் கீ ஃப்ரேம் வச்சு பிளர் பண்றேன். வேல்யூ 0 to 60 கொடுத்துக்கிறேன் கீ ஃப்ரேம்ல. இனிமே ஒரு சின்ன வேலை தான் இருக்கு. இப்போ அந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோல கரெக்டா ஆப்ஜெக்ட் சுத்துற ஒரு போர்ஷனை கட் பண்ணுங்க. அதை அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த லேயர்ஸ் மேல கொண்டு வாங்க. எஃபெக்ட்ஸ்ல போய் அல்ட்ரா கீன் சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட் அந்த கிளிப்ல ஆட் பண்ணுங்க. எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்ல போய் ஒபாசிட்டி பென் டூல் யூஸ் பண்ணி கிரீன் ஸ்கிரீனை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கீழ அல்ட்ரா கீ எஃபெக்ட்ஸ்ல போய் கலர் பிக்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோல இருக்கிற கிரீன் கலரை பிக் பண்ணுங்க. இப்போ வீடியோல இருந்து கிரீன் கலர்லாம் ரிமூவ் ஆயிருக்கும், பட் இன்னமும் அந்த நூல் அப்புறம் சின்ன சின்ன ஷேடோஸ்லாம் ஒரு மாதிரி தெரியும். எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்லயே மேட் ஜெனரேஷன் ஆப்ஷன்ல டிரான்ஸ்பரன்சியோட வேல்யூவை 100ல வைக்கிறேன். அதுக்கு கீழ மேட் கிளீனப்ல கான்ட்ராஸ்ட் வேல்யூவை 100ல வைக்கிறேன். இப்போ எல்லாமே கிளியரா இருக்கும். இப்போ அந்த கிளிப்க்கு டைம் ராம்பிங் எனேபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீடா சுத்திட்டு பேக்ரவுண்ட் பிளர் ஆன உடனே ஸ்லோமோ ஆயிடுற மாதிரி பண்ணணும். அப்புறம் அதே கிளிப்ல காஷியன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்ல அது ரிவீல் ஆகிற மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அப்பதான் ஸ்கேலிங் அண்ட் பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பொசிஷன் அண்ட் ஸ்கேல்ல கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட் என் கையில இருந்து ஸ்கிரீன் பக்கத்துல வர்ற மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே கைஸ், இந்த எஃபெக்ட்டை எப்படி நீங்க கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஜிபே ஜீவா இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு இதை வேற திரும்ப கேட்பான். வர முடியாது, உன்னால முடிஞ்சது. அப்புறம் நீங்க இந்த எஃபெக்ட்லாம் கிரியேட் பண்றதுக்கு கேமரா இல்லையே, கிரீன் ஸ்கிரீன்லயே, லைட் இல்லையெல்லாம் நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு எப்படி செமையா கிரியேட் பண்ணலான்னு பாருங்க. அதெல்லாம் பண்ணிடுவீங்க. நீங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, ஆர் இன்ஸ்டால கேளுங்க. அப்புறம் முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல நித்தின் எஃப்டேஸ்ன்னு சர்ச் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நிறைய எடிட்டிங் கண்டென்ட்ஸ்லாம் அதுலயும் போஸ்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. சரி கைஸ், நீங்க இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து இதை விட சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.